திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நாயன்மார்கள் வரலாறு 32வது வாரத்தை சிறப்பாக பெற்றிருக்கிறோம். எம்பெண்மான் ஈசன் அருளாலே வாரம் ஒவ்வொரு நாயன்மார்களை பற்றி சிந்தித்து வருகிறோம். இந்த வகையிலே இன்னைக்கு நிறைய நாயன்மார்களை பார்க்க இருக்கோம். ஏன்னா எல்லாருக்கும் சின்ன 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 விஷயங்கள் தான் இருக்கு அப்படின்னாலும், ஆனாலும் அதாவது பேராகிராஃபா இந்த இதுல சொல்லுவாங்க, பாட்டெழுதி பேர் வாங்குபவர்களும் உண்டு, உண்மை போல் குறை கண்டுபிடித்த பேர் வாங்குபவர்களும் உண்டு அப்படின்னு தர்மி விளையாட்டா சொல்லுவாரு நக்கீரரை பார்த்து. இறைவனுக்கு எத்தனையோ ஆழ்வார்களை இதுவரைக்கும் பார்த்து வந்திருப்போம் இல்லைங்களா? எத்தனை விதம். சிறு தொண்டர் தன் பிள்ளையவே விருந்துக்காக சரின்னு சொல்லி கொஞ்சம் கூட முகம் சுழிக்காம யார ஏதோ கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெண்டைக்காவை சமைச்சு சாப்பாடு போடுற மாதிரி தன்னுடைய பிள்ளைய ரொம்ப சுலபமா கை கால் எல்லாத்தையும் பாட்டா அறுத்து அதை பக்குவப்படுத்தி அதை இதுக்கெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு மனசு வேணும். இப்படி ஒரு பக்தி, சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் அத்தனையும் சிவனுக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்ற அந்த ஒரு விதமான பக்தி. கல்லால் அடித்தான் ஒருவன் உன்னை வில்லால் அடித்தான் ஒருவன் சொல்ற மாதிரி போற இடத்துல எல்லாம் பாக்குற இடத்துல எல்லாம் சுவாமியோடைய ஞாபகம் வந்தால் ஒரு கல் எடுத்து போட்டு நமசிவாய அப்படின்னு சொல்லி சிவனை கல்லால் அடித்து வழிபட்டு முக்தி தேடிய சாக்கிய நாயனார். இந்த மாதிரி எத்தனையோ வகையான நாயன்மார்களை பார்த்து வரோம் இத்தனை வாரம். இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை வாரந்தோறும் நமக்கு எல்லாருக்கும் கொடுத்து நம்ம அத்தனை பேரையும் சிவன் நெறியில் வழி நடத்தும் சைவ சித்தாந்த கழகத்திற்கு மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்திருக்கும் அனைவரையும் ஒவ்வொருவருக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அற்புதங்கள்லாம் எதுவும் நடக்காமலும் அவர்கள் நாயன்மார்கள் வரிசையில் பங்கு பெற்றவர்களும் உண்டு. அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இல்லையா, இவங்கெல்லாம் ஒரு ரகம். கணநாதர் அரை பக்கத்துக்கு தான் இருக்கு. இவருடைய விஷயம் சதா ஒரு புக்குல, இந்த புக்குல ஒரே ஒரு பக்கத்துக்கு இருக்கு, அவ்வளவுதான். பண்ணா அவருக்கு எந்த அற்புதமுமே நடக்கலையா? அவர் சுவாமி கிட்ட எதுவுமே அவர் இது வேணும் அது வேணும்னு கேட்டு அவர் செஞ்சு இவர் தரமாட்டேன்னு சொல்லி இவர்ல வேணும்னு கேட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலையா? அப்படிலாம் இல்லை. ரொம்ப விசித்திரமான ஒரு பக்தி. கணநாதர், நாதனுக்கெல்லாம் தலைவன், அத்தனை பேர்களுக்கும் உலகத்தின் உயிர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கும் அந்த கணபதியின் முழுமுதற் கடவுள் கணபதியின் பெயரை கொண்ட கணநாதர். அந்தனர் மரபில் வந்தவர். சீர்காழியம்பதியில் தோணியப்பருக்கு முழு நேர தொண்டு புரியும், சிவ தொண்டு புரியும் அர்ச்சகராக விளங்குபவர். அங்க இருக்கிற சிவாச்சாரியார் அவர். கணநாதர் வேற யாரும் இல்லை, தோணியப்பர் கோவில் சிவாச்சாரியார். அவர் என்ன மாதிரியான தொண்டெல்லாம் செஞ்சு இந்த நாயன்மார்கள் வரிசையில வந்திருக்காரு அப்படின்னா, நிறைய திருப்பணிகள் செய்யறாங்க இல்லையா? என்ன மாதிரியான திருப்பணி அப்படின்னா, நந்தவன திருப்பணி, பூ கொய்து கொடுக்கறது, அதுக்கப்புறம் திருமஞ்சன நீர் கொண்டு கொடுக்கறது, மாலை கட்டி கொடுக்கறது, திருவிளக்கு விடாம தொடர்ந்து எண்ணெய் வார்த்து விளக்கேத்துறது சுவாமிக்கு, திருமுறைகள் ஓதுவோர், அங்க 3 வேளையும் ஓதுவார்கள் திருமுறை விண்ணப்பம் பண்ணுவாங்க இல்லையா? இந்த மாதிரியான தொண்டுகள்லாம் இருக்கு இல்லையா, கோவில்கள்ல பண்றாங்கல்ல. இந்த மாதிரி தொண்டுகள் செய்யும் சிவனடியார்களுக்கு ஏதேனும் இடர் ஏற்பட்டால் உடனடியா ஓடி போய் அன்னைக்கு அவங்களுடைய இடரை களைந்து அவர்களை சிவத்தொண்டில் ஈடுபட செய்யும் ஒரு கைங்கரியத்தை செய்து வந்தவர் கணநாதர். அவ்வளவுதாங்க விஷயம். இப்ப பூ கட்டிட்டு இருக்காங்க ஒரு அம்மா. அன்னைக்குன்னு பார்த்தா அந்த அம்மாவுக்கு உடம்பு முடியல, ஆனா சுவாமிக்கு சாயங்காலம் சாயரட்சைக்கு பூ கொண்டு கொடுக்கணும்.
ஒருவேளை இவருக்கு தெரிஞ்சதுன்னா அந்த சாயரட்ச அலங்காரத்துக்கு பூஜைக்கு வேண்டிய பூவை எப்படி தன்னால இயன்ற உதவியை செய்து அந்த அம்மா கிட்ட இருந்து கொண்டு வந்து இடத்துக்கு சேர்க்க முடியுமோ அதை பண்ணிடுவாரு. யாருக்கோ ஒருத்தருக்கு திருமஞ்சன நீர் எடுத்துட்டு வர முடியல, உடம்பு சரியில்லை, ஏதோ உபாதை அந்த மாதிரினா இவர் போய் அந்த வேலையை செஞ்சிருவாரு. அந்த மாதிரி யாருக்கெல்லாம் நித்திய தொண்டு செய்யற, இது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? வாலண்டியரிங் பண்ற மாதிரி அப்பவே இதெல்லாம் இருந்திருக்கு பாருங்களேன். நீ செய், நான் அதாவது சிவ தொண்டு செய்யறதுல எத்தனை எத்தனை விதம். எனக்கு இதெல்லாம் தான் நினைச்சு பார்க்கும்போது இப்படியெல்லாம் கூட இருந்திருக்கிறாங்களா, இப்படியெல்லாம் கூட இருந்திருக்கிறாங்களா? சிவத்தொண்டு செய்யறவங்க நிறைய பேரை பார்த்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எதுக்காவது முடியலன்னா ஓடி போய் கை கொடுக்கறது, இது ஒரு ரொம்ப பெரிய மனசு வேணும். எல்லாருக்கும் அந்த பேரை தான் எடுத்துக்கணும்னு பொதுவாகவே அந்த கிரெடிட் தனக்கு வரணுங்கிறது மனிதனுடைய இயல்பு. இது மனிதனுடைய, அது மனிதனுக்கே உண்டான குணம். அத பார்த்துக்கிட்டே இருந்து யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னா ஓடி போய் தான் போய் அந்த தொண்டை செஞ்சு அவங்களுக்கு அந்த தொண்டினுடைய பலனை தாரை வார்த்து கொடுக்கறதுங்கிறதுக்கு பெரிய மனசு வேணும். அப்படிப்பட்ட விஷயங்களை செய்தே இறைவனினுடைய திருக்கைலாயத்தை அடைந்தவர். கடற்காழி கணநாதன் அடியார்க்கும் அடியன், இங்க அடியார்க்கும் அடியன் சொல்லிட்டார். ஏனால் இது போல் தன்னலம் கருதாத தொண்டர்கள் அநேகம் பேர் வரக்கூடும். அதனால கணநாதர் போல சிவனடியாருக்கும் அடியன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்தது கூற்றுவ நாயனார். பேரே வித்தியாசமா இருக்கு இல்லையா? பகைவர்களுக்கு கூற்றுவன் போன்ற திறமை வாய்ந்த மன்னர் பரம்பரையை சார்ந்த சிவபக்தர். திருக்கடந்தை அந்த ஊர்ல குறுநில மன்னராக திகழ்ந்தார் கூற்றுவார். இவருடைய பேர் எதுவுமே குறிப்பிடல, கூற்றுவ நாயனார் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க. தினமுமே சுவாமியை வணங்கி விட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய அரசாட்சி விஷயங்களை கவனிப்பது அவருடைய மரபு, அவருடைய பண்பு. யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, அப்படி சேனைப்படை சொல்லுவாங்க, ரத கஜ துரக பதாதி சேனைகள்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த 4 வகை படைகளையும் மிக சிறப்பாக வழிநடத்தி சென்று எல்லா விதத்திலையும் எங்க போர்னு போனாலும் அங்க பகையை வென்று முடிசூடி கொள்ளக்கூடிய ஆற்றல் திறமை வாய்ந்தவர். எல்லாமே இருக்கு. இவருக்கு ஒரு சின்ன குறை, சோழ மன்னர்களுக்கு ஒரு பரம்பரை பழக்கம் ஒண்ணு உண்டு. என்ன அப்படின்னா திருமுடி, அதாவது தில்லையம்பலத்தான் கூத்தர்பிரானினுடைய திருப்பாதம் தாங்கிய கிரீடத்தை மன்னருக்கு சூட்டுவதுன்னு ஒரு பழக்கம் உண்டு. அதை யாருக்கு சூட்டணும் அப்படின்னா தில்லைவாழ் அந்தணர்கள் சுவாமியிடம் உத்தரவு பெற்று சோழர் பரம்பரையில வர்ற வழியாக வரும் அரசர்களுக்கு சுவாமியினுடைய திருமுடியை கிரீடத்தில் வைத்து சூட்டும் பழக்கம் உண்டு. அதுக்குன்னு கிரீடம் செய்வாங்க, சுவாமியினுடைய பாதம் பதித்த கிரீடம் செய்து அதை மன்னனுக்கு சூட்டுகிற பழக்கம் உண்டு. இது கூற்றுவ நாயனாருக்கு ஒரே ஒரு குறை, எல்லாம் சம்பாரிச்சிட்டோம், வாழ்க்கையில எல்லா விதமான விஷயங்களும் நம்ம கிட்ட இருக்கு, பொன் பொருள் ஆடை சாப்பாடு நல்ல இல்லறம், எங்க போனாலும் பகைங்கிற பேச்சே இல்ல, தொட்ட இடத்துல எல்லாம் வெற்றி, ஆடு அம்பு சேனை மங்கல் அது அத்தனையும் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நமக்கு கிடைக்கல, குறுநில மன்னன்கிறதுனால சுவாமியினுடைய திருமுடியை தாங்கிய கிரீடம் நமக்கு கிடைக்கல. சரி, அதனால என்ன, நம்ம போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி இவரே நேரடியா தில்லைவாழ் அந்தணர்கள் கிட்ட கேட்கிறாரு, சிவாச்சாரியார் கிட்ட. சிவாச்சாரியார்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, கேட்கறது குறுநில மன்னன். ஆனா அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளை என்ன அப்படின்னா சோழ மன்னர்கள் பரம்பரையாக வரக்கூடிய அவர்களை தவிர வேற யாருக்கும் அதை செய்யக்கூடாது. கேட்கிறேங்கிறதுக்காக எல்லாம் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது, ராஜாங்க நீதிப்படி அதெல்லாம் மரண தண்டனைக்கு உரிய குற்றம். அவங்க திட்டவட்டமா மறுத்துட்டாங்க. இவருக்கு ரொம்ப கவலை ஆயிடுதான், ரொம்ப கவலை. சாமி கிட்ட ஒன்னே ஒண்ணுதானே கேட்டோம், வேற எதுவும் கேட்கலையே, அவருடைய பாதம் தாங்கிய கிரீடம் நம்ம தலையில கேட்டோம்,
அதுக்கு போய் இவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே, அப்படியே அதை நினைச்சுக்கிட்டே தூங்குறாரு. நம்ம சுவாமிக்கு தான் யாராவது இவ்வளவு உருகினா ரொம்ப பிடிக்குமே. நடராஜ பெருமான் கனவில் தோன்றி தன்னுடைய பாதத்தை இவனுடைய தலை மீது வைத்து சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணாராம். இதானே கேட்டேன், என் பாதம் தானே கேட்டேன், வச்சுக்கோ. ஒருவேளை அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் சரின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அவருடைய பாதத்தை அச்சில் எடுத்து அதே போன்ற பாத அளவில் தங்கத்தையோ ஐம்பொன்லையோ இல்ல வேற வெள்ளியில செஞ்சு தங்க முலாம் பூசுறதோ இல்ல நவரத்ன மணிகள் பதித்தோ உலகாயத்த விஷயங்களினால் செய்யப்பட்ட ஒரு கிரீடமாகத்தான் கொண்டு வந்து திருமுடி பதித்திருப்பார்கள் தலையில. இப்ப அவங்க முடியாதுன்னு சொன்னதுனால இவருக்கு ஒரிஜினலே கிடைச்சிடுச்சு. சில சமயம் மறுக்கப்படுவது கூட நல்லதுக்கு தான் இல்லையா? இதை படிக்கும் போது தோணுச்சு, அவங்க சரின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இவருக்கு இது கிடைச்சிருக்காது, அவர் இல்லைன்னு சொன்னதுனாலதான் இது கிடைச்சது. அப்போ கடவுள் ஒரு விஷயத்த மறுக்கிறார் அப்படின்னா அதுல கூட ஏதோ ஒரு நன்மை இருக்கும் போல இருக்கே அப்படின்னு. நம்ம ஏதோ ஒண்ணு நமக்கு வலுக்கட்டாயமா மறுக்கப்படுது அப்படின்னா ஒண்ணு அது நமக்கு உகந்தது அல்ல, அல்லது அதை விட இன்னும் சிறப்பாக ஒண்ணு நமக்கு கிடைக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கலாம். ஆக இறைவன் தன்னுடைய திருவடியை இவரினுடைய தலை மீது வைத்து, இந்தா திருமுடி கிரீடம், திருமுடி தீட்சை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அருளி செய்து மறைந்தார். அதுக்கப்புறம் என்ன, அவருக்கு குஷிதான். அந்த விஷயம் கேள்விப்பட்டு தில்லைவாழ் அந்தன்கள் எல்லாரும் மகிழ்ந்து போய் அவருக்கு பூர்ணகும மரியாதையோடு அவருக்கு கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்து அதற்கப்புறம் என்னென்ன மரியாதை பண்ணணுமோ அதெல்லாம் செஞ்சு சுவாமிக்கு என்னென்ன பூஜை உண்டோ அதெல்லாம் செஞ்சார். இவரும் அவருடைய வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய கடைசி மூச்சு வரை சிவபக்தனாகவே சிவத்தொண்டு செய்து எம்பெருமானினுடைய திருவடி நிழலை அடைந்தார். ஆர்கொண்ட வேர்கூற்றன் கலந்தை கூன் அடியேன் அப்படின்னு அழகா சொல்றார் சுந்தரர். இங்க அடியேன் மட்டும்தான் சொல்றார். ஏன்னா இந்த மாதிரி முடிகொண்ட அரசனுக்கு வந்து திருமுடி கேட்கிற அரசன் வந்து இதுக்கப்புறம் யாரும் வரல, வேற யாரும் சுவாமி கிட்ட அந்த மாதிரி கேட்கல இப்ப வரைக்கும். அதனால மூணாவதா வந்து பொய்யடிமை இல்லாத புலவர். பேர் கேட்க நல்லா இருக்கு. இவர் பேரே பொய்யடிமை இல்லாத புலவர் தான். நீலகண்ட பெருமானின் திருமலர் அடிக்கு ஆளானவர்கள். இவங்களை வந்து ஒருவர் இருவர்லாம் இல்ல, இந்த இந்த பொய்யடிமை இல்லாத புலவர் அப்படிங்கிறவங்க வந்து யாரோ ஒருத்தரை சொல்றவங்க அப்படி கிடையாது. இந்த வம்சத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ, இவங்கள மாதிரி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் இந்த கேட்டகரியில சேருவாங்க. எப்படி சிவனை வழிபடுபவர்கள், சிவனை அனுதினமும் தொழுபவர்கள், சிவனடியார்கள் என்னும் அந்த பேருக்கு கீழே வராங்களோ அந்த மாதிரி பொய்யடிமை இல்லாத புலவர். இவங்களோட தன்மை எப்படி, இவங்க எல்லாரும் எப்படி, இந்த பேர் தாங்கியவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, திருநீலகண்ட பெருமானை தவிர வேற எதையும் சிந்திக்க மாட்டார்கள். அவருடைய விஷயங்களை மட்டுமே சிந்தையில் கொள்வார்கள். அதை மட்டுமே பூஜை பண்ணுவாங்க 3 காலமும். அதற்குண்டான நியமங்களோடு, ஆச்சாரங்களோடு, ஒழுக்கத்தோடு பூஜை பண்ணி அதன்படி வாழ்வில் தவநெறியை இயற்றி இறுதியில் இறைவனடி சேர்ந்து இழைப்பார்கள். ஆக இவங்களுடைய வேலையே முழு நேரமும் இறைவனை தொழுதல். ஆனா தன்னுடைய கடமையை தவறி அவர்கள் கிடையாது. என்னென்ன கடமை உண்டோ அத்தனை கடமையும் மறவாது செய்பவர்கள். இல்லற தர்மம் அது பாட்டுல அது இருக்கும். தர்ம அர்த்த காம மோட்சம் தான் நமக்கு சொல்லியிருக்கு. அந்தந்த வயதுல அந்தந்த விஷயங்களை கட்டாயம் செஞ்சே ஆகணும். அது செய்யல அப்படின்னா இன்னொரு பிறவி எடுத்து செய்யும்படியா வந்து சேரும். கணக்கு டேலி ஆகாது, அக்கௌண்ட்ஸ் கடைசியில டேலி ஆகாது. தர்ம அர்த்த காம மோட்சம்ங்கிற 4 வகை பாதை தான் அத்தனை மக்களுக்கும் பொதுவாக சொல்லியிருக்கு. சன்னியாசிகளுக்கு இது கிடையாது, விதிமீறல் உண்டா அப்படின்னா உண்டு. ஏன்னா அவங்களுக்கு பிறப்பு உண்டு, மறுபடியும் அந்த ஆன்மா பிறந்துதான் ஆக வேண்டும். உலகை நல்வழிப்படுத்துவதற்காக அவர்களுக்கு மறு ஜென்மம் கட்டாயம் உண்டு. அதனால அவங்களுக்கு எந்த தர்மமும் கிடையாது, சந்நியாச தர்மம் மட்டும்தான். ஒருவேளை அந்த சந்நியாச தர்மத்திலையும் தன்னை விடுவிச்சுக்கிற அளவுக்கு தன்னுடைய ஆத்ம பலத்தால் யோக நிஷ்டையால் 2 கலக்கக்கூடிய தன்மை பெற்றவர்களே ஆனால்
அவர்களுக்கு வேணால் பிறப்பில்லாமல் இருக்கலாம். மற்றபடி சன்னியாசிகளுக்கு பிறப்பு உண்டுங்கிறது பொதுவான தகவல். ஆதிசங்கரருக்கு பிறப்பு உண்டா அப்படின்னா, எம்பெருமானாரே ஆதிசங்கரராக பிறந்ததனால் அந்த கொஸ்டின் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த கேள்வி எடுபடாது. வேற யாருக்கு அவருக்கு அடுத்த சீடர்களா வந்தவங்க எல்லாருக்கும் அந்த கேள்வி பொருந்துமானா பொருந்தும். இது அத்வைதத்துல மட்டும் இல்ல, யாருக்கா இருந்தாலும் வைதத்திலேயோ இல்ல வைணவத்திலேயோ யாருக்காக இருந்தாலும் சந்நியாசம் பெற்றவர்களுக்கு மறுஜன்மம் உண்டு. ஏன்னா அவங்கெல்லாம் உலகை ரட்சிக்க உய்விப்பதற்காக வந்தவர்கள். அவங்களுடைய கடமையை அவங்க விடாம செய்யணும். அதனால ஆக இப்படி பொய்யே இல்லாத மெய் உணர்வோடு இறைவனை வணங்கி வாழ்த்தி துதித்து இறைவனினுடைய திருவடி நிழலை அடைபவர்கள் பொய்யடிமை இல்லாத புலவர்கள்னு பேர். இதுக்கு அடுத்ததா புகழ்ச்சோழ நாயனார். இவருக்கும் சொல்லிக்கிற மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. ரத்ன சுருக்கம்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி இவருடைய வாழ்க்கையில. உலகமெங்கும் இமயமலை வரை இமயம் வரை புலிக்கொடி நாட்டிய சோழ மன்னர் பரம்பரையில் வந்தவர் புகழ்ச்சோழ நாயனார். இவரை பற்றிய குறிப்பு கொடுக்கும் போது சேக்கிழார் பெருமான் ஒண்ணு சொல்றார். அனபாய சோழன் வழி வந்தவர்ங்கிறார். அனபாய சோழன் வழி அப்படின்னா அவருக்கு வம்சாவளியா இல்லாமல் உறவினர் வழியாக வந்தவர். ஏன்னா இந்த பெரிய இது அரங்கேற்றம் நடக்கிறதே அனபாய சோழன் அரண்மனையில தான் சேக்கிழார் இதை பாடுறாரு. இத பாடும் போதே அங்க இன்னொரு புகழ்ச்சோழ நாயனாரை பத்தி இவர் பேசுறாரு, இவர் பாடுறாரு அப்படின்னா அவருடைய பையனோ அவருடைய பேரனோ வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா காலம் இடிக்கும், அந்த டைம் பீரியட் ரொம்ப மிஸ்மேட்ச் ஆகும். ஆக அவருடைய வம்சாவளி அப்படின்னா அவருடைய குல வழியாக வந்தது. உறவினர் பங்காளி முறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சித்தப்பா பெரியப்பா பசங்க, தாத்தா இருந்தா 2 மகன்கள் இருந்தால் ஒரு மகனுக்கு இந்த பக்கமும் இன்னொரு மகனுக்கு அந்த பக்கம் ராஜ்யத்தையும் பிரிச்சு கொடுத்து அப்படி வழி வழியா பிரிஞ்சு வரக்கூடிய மாதிரியான உறவு முறைகள். இந்த புகழ்ச்சோழ நாயனாருக்கு அத்தனை விதமான போர் தந்திரங்களும் அத்தனை விதமான ராஜாங்க தந்திரங்களும் அத்துப்படி. சிறந்த சிவனேசர் என்பதால் இவருக்கு சிவ பூஜையை செய்துட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய அரசாங்க அலுவல்களில் ஈடுபடுவது இவருடைய பழக்கம், இவருடைய நித்திய பழக்கம். இவர் தன்னுடைய ராஜாங்கத்துல என்ன நடக்குதுன்னு மாதம் தவறாம அமைச்சர்களிடத்துல பேசி கவனிச்சு அதன்படி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஊருக்கு போய் என்ன நடக்குதுன்னு கண்காணித்து வரக்கூடிய தன்மை கொண்டவர். இவர் உறையூர்ல ஆட்சி புரிஞ்சிட்டு வர்றாரு. அப்படி இருக்கும்போது அமைச்சர்கள்ட்ட கேக்குறாரு, எல்லாம் நல்லா போகுதா, கப்பம் கட்டுறவங்க எல்லாம் ஒழுங்கா கட்டுறாங்களா அப்படின்னு. கொங்கர்கள் குடபுல மன்னர்கள் இவங்கெல்லாம் உங்களுக்காக கப்பம் கட்ட வந்திருக்காங்க, உங்களை பார்க்க வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம் சொல்லி இவர் அந்த சீர் வரிசை, அது சீர் இல்ல, அந்த கப்ப வரிசைகள் எல்லாம் பார்க்கறதுக்காக கிளம்பி வர்றாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கொண்டு வராங்க. யானை ஒருத்தவங்க கொண்டு வராங்க, குதிரை எல்லாம் கொண்டு வர்றாங்க, பொண்ணு மணி நவரத்னம் எல்லாம் விதவிதமாக பார்வையிட்டவர் கேட்கிறாரு, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? போயிட்டு இருக்கு. சரி, இதுல நமக்கு அடங்காம இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க இருக்காங்களா? இருக்கான், ஒரே ஒருத்தன். யாருப்பா அது? அதிகன்னு பேரு. கொஞ்சம் முரட்டுத்தனம் பண்றான், சண்டித்தனம் பண்றான். என்ன பண்றான்? சொல்றது எதுவுமே கேட்கறது இல்லை. கப்பம் கட்டணும்னா கட்டுறது இல்லை, வரி செலுத்தணும்னா செலுத்துறது இல்லை, இங்க வான்னா வர்றது கிடையாது, போனா போறது கிடையாது. ஆக மொத்தத்துல சொல் பேச்சு கேளாமை. சரி, அப்ப பழைய எடுத்துட வேண்டியதான். பக்கத்துல இருக்கிற மலைவாழ் பகுதியில இருக்கக்கூடிய குறுநில மன்னன் அவனும். ஆக அந்த கிராமத்தை ஒரு வழி பண்ணிடணும். அதாவது கிராமம் கிடையாது, அவங்களுடைய பகுதி. அந்த மாதிரி போருக்கு போகும்போது அனைத்து விதமான படைகளோடு எதிர்பார்க்காத தாக்குதலால் அந்த ஊர் நிலை குலைந்துதான் போகிறது. அந்த மன்னனும் வேற வழி இல்லாமல் தோல்வியை தழுவுகிறான், வழியே இல்லை. அந்த போர் வர்ணனை எல்லாம் சேக்கிழார் பெருமான் ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்காரு. ஒரு சரித்திர படத்தை அப்படியே லைவா பாக்குற மாதிரியே வர்ணனை கொடுத்திருக்காரு. அந்த காலத்துல ஒரு பழக்கம் இருந்தது.
ராஜா நேரடியாக வராமல் தளபதியையோ சேனாதிபதியையோ போருக்கு அனுப்பும் போது சேனாதிபதி தான் இன்னார் இன்னாரெல்லாம் கொன்றேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான சான்றாக இறந்தவரினுடைய தலைகளை அடுக்கி கொண்டு வரக்கூடிய பழக்கம் இருந்ததும். இதெல்லாம் கொஞ்சம் படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி உதறலாதான் இருக்கு. அந்த அதாவது இறந்தவங்களை போர்ல வெட்டுப்பட்டு இருந்தவங்களை பார்க்கறதே கொஞ்சம் பயமாதான் இருக்கும். அதுல அந்த தலை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு இடத்துல ஒரு வண்டிலன்னு வச்சுக்கலாமே, ஒரு இமேஜின் பண்ணிக்கலாமே, ஒரு மாட்டு வண்டியில மாதிரி, அப்போ இருக்கிற குதிரை வண்டி மாதிரி பார வண்டின்னு சொல்லுவாங்க, அதுல வச்சு எடுத்துட்டு வர்றதா இருந்தா எப்படி இருக்கும்? கழுவும் காக்கவும் கூடவே வட்டம் அடிச்சுட்டு வரும். ஆனா அதுக்கெல்லாம் எவ்வளவு நெஞ்சுரம் வேணும். அப்போ ஒரு போரை சந்திக்கிறது அப்படின்னா விளையாட்டு இல்ல. ஒரு போர் அப்படிங்கறது ஏதோ நான் அண்ணன் தம்பிங்க வீட்டுக்குள்ள நான் பேச மாட்டேன், நீ பேச மாட்ட, இது ஏன் ரூம், நீ உள்ள வராத, உன் ரூம் நான் உள்ள வர மாட்டேன்னு சொல்ற விஷயங்கள் கிடையாது. ஒரு போர் அப்படிங்கிறது பல விஷயங்களை உள்ளடக்கியது. ஒரு போர் நடந்ததுக்கு அப்புறம் அந்த போர் மீண்டவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அந்த போருக்கு அப்புறம் அந்த நாடு விவசாயத்துக்கு என்ன பண்ணும், இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இதெல்லாம் இந்த வர்ணனை எல்லாம் படிக்கும்போது எக்ஸாக்டா கரண்ட் ட்ரெண்டுக்கு ஒத்து போற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். ஆனால் எந்த காலகட்டத்திலும் தர்மம் வென்றே ஆக வேண்டும். அதனால தர்மம் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக எந்த யுத்தத்திற்கும் தயாராக நிற்குங்கிறத தெய்வம் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். அதை மனசுல வச்சுக்கணும், மறக்கக்கூடாது. ஆக இந்த தலை எல்லாத்தையும் கொண்டு புகழ்ச்சோழ நாயனாரனுடைய பார்வைக்கு வைக்கிறாங்க. பரேடு பார்ப்பாங்கல்ல, இதுல புகழ்ச்சோழ நாயனார் பாக்குறாரு, என்னதுன்னு. ஐயா, நான் ராஜா, நான் இன்னார கொன்னேங்கிறதுக்கு உங்கள்கிட்ட காமிக்கணும் இல்லையா, அதுக்காக. ஓ அப்படியா, அப்படி சொல்லிட்டே வர்றாரு. இவன் யார் தெரியுமா? தளபதி. இவன் யார் தெரியுமா? இவன் தான் அந்த குதிரைப்படையோட தலைவன். இவன் யார் தெரியுமா? கஜப்படை இருந்தது இல்லையா, யானைப்படை, அதோடைய தலைவன் இவன். அப்படி ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரும்போது ஒரு தலைய பார்த்த உடனே புகழ்ச்சோழ மன்னருக்கு தூக்கி வாரி போடுதான். ஏன் அப்படின்னா, முதல்ல அந்த வரி படிக்கும் போது ஐயோ சொந்தக்காரங்க யாராவது சேனாதிபதி தெரியாம வெட்டிட்டு வந்துட்டானான்னு டக்குன்னு மைண்ட் அப்படிதான் போச்சு. ஏன்னா அடுத்த வரி படிக்கிறதுக்குள்ள நமக்கு கதையை முன்கூட்டியே அனுமானிக்கக்கூடிய அந்த எண்ணம் நம்ம எல்லாருக்குமே உண்டு. அந்த கதை கையில தான் இருக்கு, அதோட முடிவும் நம்ம கையில தான் இருக்கு. அந்த முடிவு படிக்கிறதுக்கு முன்னாடி ஏன்னா எழுத்தாளரை மிஞ்சி நம்ம யோசிக்கிறோமா, நமக்கு நாமளே ஒரு சபாஷ் போட்டுக்கிறோமா அப்படிங்கிற ஒரு அல்ப ஆசையெல்லாம் உண்டு. கதை படிக்கிற எல்லாருக்கும் அந்த எண்ணம் உண்டு. நான் எனக்கு மட்டும்தான் முந்தைய நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நிறைய பேர்கிட்ட பேசும்போது அதெல்லாம் எல்லாருக்கும் உண்டான குணம்னு புரிஞ்சது. ஏன்னா இப்ப சேக்கிழார் பெருமானை தாண்டி நம்ம யோசிக்கிறோங்கிறத மண்டையில தட்டி ஓங்கி ஒரு தட்டு தட்டி மிச்சத்தை படி, அவசரப்படாத அப்படின்னு தெய்வம் நம்மளை திட்டுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கியூரியாசிட்டி ஒண்ணு வரும். போச்சு, சேனாதிபதிக்கு திட்டு விழ போகுது, தெரிஞ்சவங்களை யாரையோ கொண்டு வந்துட்டாரு, யாரு என்னன்னு கூட கேட்காம, இப்ப என்ன நடக்கும், அந்த அவசரம் அடுத்த 4வது வரிய கூட படிக்க முடியாம. ஆக புகழ்ச்சோழ மன்னர் ஒரு தலையை பார்த்து உடம்பு உதறல் எடுக்க பக்கத்துல போறாரு. மன்னருடைய முகம் மாறி போய் உடம்பு தூக்கி வாரி போட்டதை சேனாதிபதி கவனிச்சுட்டாரு. ஏதோ தப்பு நடந்திருக்கு. அத்தனை பேரை வெட்டும் போது நல்லா கேரட் வெட்டுற மாதிரி சக்கு சக்கு சக்குன்னு வெட்டிட்டு வரும்போது எங்கேயோ தப்பு நடந்து போச்சு, ராஜா முடிக்கிற முடியா சரியில்லைன்னு அந்த சேனாதிபதி யோசிக்கும் போது ஒண்ணுமே இல்லைங்க விஷயம். அந்த இடத்துல சஸ்பென்ஸ் அவ்வளவு அழகா வச்சிருக்காரு சேக்கிழார் பெருமான். ஒரு தலை சிவனடியார்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய சிகையோட நெற்றி நிறைய திருநீரோட இருக்கக்கூடிய ஒரு தலை அவர் கண்ணுல படுது. போர்க்களத்துல கூட திருநீர் கலையலைன்னா பாத்துக்கோங்க. அப்படி ஒரு கோபம், அழுகை, ஆத்திரம், கை கால் நடுங்க சேனாதிபதியை பார்த்து கேட்கிறாராம், போச்சா, பேரை கெடுத்துட்டியா, போர்ல ஜெயிச்ச, ஆனா என்ன பண்ணிட்ட தெரியுமா, காலத்துக்கும் நான் தலை குனியும்படி இப்படி ஒரு அவப்பெயரை எனக்கு தேடி தந்துட்டியே. புகழ்ச்சோழன் நாயனார் பேரை பாரு, ரொம்ப கர்வமா, அப்படி ஒரு சிவத்தொண்டன், அப்படி ஒரு சிவனுக்காக அர்ப்பணம் பண்ணுவார். எல்லாம் போச்சா, ஒரு சிவனடியாருடைய தலையை வெட்டி கொண்டு வந்திருக்கீங்களேடா, இதை விட எனக்கு வேற என்ன அவமானம் வேணும்னா, இதுக்கப்புறம் இந்த ராஜாங்கத்துல நான் இருந்த என்ன இல்லை. யாராலையும் பதில் சொல்லவே முடியல. அவருடைய கோபம், அழுகை, கேவல், விம்மல் எல்லாம் சேர்ந்து வருது. அவருடைய கேள்விக்கு தப்பு நடந்து போச்சு, சேனாதிபதிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் கம்முனு தலையை குனிஞ்சுதான் நிக்கிறாரு. மகனை கூப்பிடுறாரு, பட்டத்தை நீ ஏத்துக்கோ,
அமைச்சர்களை கூப்பிடுறாரு, முதலமைச்சரை கூப்பிடுறாரு, எல்லாரையும் கூப்பிடுறாரு. அடுத்த ராஜாங்கத்துக்கு என் மகனை பட்டத்துக்கு அறிவிச்சிருங்க, அக்னி வளர்த்துருன்னு சொல்றாரு. ஒரு பெரிய தங்க தாம்பாளம் எடுத்துட்டு வர சொல்றாரு. மிக அழகான தங்க தாம்பாளம் வருது. அதுல கண்ணுல தார தாரையா தண்ணி வழிய, கண்ணீர் பெருக்க, இப்படி ஒரு மா பாதகத்தை செய்த நான் இதுக்கப்புறம் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த திருநீர் பூசிய அந்த முகம், அந்த முண்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தலை பாகத்தை மட்டும் எடுத்து தங்கத்தட்டில் வைத்து கொண்டு நேர அக்னியில இறங்கிடுறாரு. தான் வளர்த்த தீயில் இறங்குகிறார். எம்பெருமானுடன் இரண்டர கலந்து விடுகிறார். எத்தனையோ பேர் போர்ல செத்தாங்க. அதுல அந்த ஒரு திருநீர் அணிந்த மனுஷன் மட்டும் புகழ்ச்சோழ நாயனார் மூலமா அழகா கைலாயத்துக்கே போயிட்டார். ஒரு சின்ன விஷயத்துல ஆரம்பிச்சு எவ்வளவு பெரிய விஷயமா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியா இந்த விஷயத்த கொண்டு போயிருக்காரு சேக்கிழார். வர்ணனை ரொம்ப அழகா இருக்கு. கதை ரொம்ப சின்ன கதைனா கூட ஒரு ராஜாவுக்கு இவ்வளவெல்லாம் பிரஜைகளை மதிக்கணுமா அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்பாங்களாங்கிறதெல்லாம் $1,000,000 கொஸ்டின். இன்னைக்கு இருக்கிற உயர் மட்டத்துல இருக்கிறவங்களையே மதிக்கிறதுக்கு உண்டான மனநிலை இல்லை. தன்னுடைய ஹையர் அபிஷியல்ஸே மதிக்கணுங்கிற எண்ணம் இல்லை. அப்புறம் எப்படி சபார்டினேட்ஸை மதிப்பாங்க? பிரஜைக்கு ஒரு சின்ன குறை வந்துட்டா கூட அதை நிவர்த்தி செய்வதற்கு தன் உயிரையே தியாகம் செய்த மன்னர்கள் எல்லாம் இருந்த காலகட்டம் இது. அப்படியெல்லாம் இருந்த காலகட்டத்திலே இன்னைக்கு வேற மாதிரியா இருக்கு. மாறும் என்ற ஒரு நம்பிக்கை. பார்ப்போம். பொழிற் கருவூர் துஞ்சிய புகழ் சோழர்க்கு அடியேன் அப்படின்னு ரொம்ப அழகா சேக்கிழார் பெருமான் அதை சொல்றார். தீயினுள் புகுந்த புகழ்ச்சோழர் மங்கள வாத்தியங்கள் முழங்க, ஆகாயத்தில் 5 பஞ்சவாத்தியங்கள் முழங்க, வானவர் மலர் மாறி பொழிய சிவபெருமானது திருவடி நிழலை அடைந்தார். மூவேந்தர்களில் முதல்வரான புகழ்ச்சோழரின் அரும்பெரும் தொண்டினை போற்றி அடுத்ததாக நரசிங்க முனையனரை பாடு புகழ்வோம் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. ஆக இப்படி ஒரு பக்தி, பக்தியிலையும் இது ஒரு புதுவிதமான பக்தி. அடுத்ததா யாரு அப்படின்னா நரசிங்க முனையரையர். இந்த நரசிங்க முனையரையர் பேரு நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். எங்க கேள்விப்பட்டோம்னு உங்களுக்கு தெரியும். இன்னொன்னு, இந்த புகழ்ச்சோழருக்கும் ஒரு முன்கதை உண்டு. இந்த புகழ்ச்சோழர் யாருன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம எரிபத்த நாயனாரினுடைய கதை பார்த்தோம் இல்லையா? எரிபத்த நாயனார் கதை பார்க்கும்போது சிவகாமி ஆண்டார் திருப்பள்ளி தாமம் சுவாமிக்கு தினமும் பூக்குடலையில பூ எடுத்துட்டு கொண்டு போய் தன்னுடைய முகத்தை துணியால் கட்டி கொண்டேன்னா சுவாமிக்கு தன்னுடைய மூச்சு பார்த்து எச்சில் எதுவும் பூல பற்றக்கூடாதுன்னு சொல்லி துணியால வாயை கட்டிட்டு பூ கொய்து கொண்டு போய் கொடுப்பவர். இந்த புகழ்ச்சோழ நாயனாரின் பட்டத்து யானை அவருடைய பூக்குடலையை பிடுங்கி விசிறி எறியறத பார்த்த எரிபத்த நாயனார் யானையினுடைய தும்பிக்கையை வெட்டுவார். யானை இறந்து போகும். பட்டத்து யானையை கொன்றவனுக்கு சிறை தண்டனைங்கிற விஷயம் தெரிஞ்சு யாரு என் பட்டத்து யானையை கொன்றாங்கன்னு சொல்லி, ஐயோ நீங்க இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிடுச்சா என் யானை, இந்த யானைக்கு சோறு போட்டது நான் தானே, என்னைய வெட்டுங்கன்னு சொல்லி கையில இருக்கிற உடைவாளை எரிபத்த நாயனார் கிட்ட கொடுத்து தன் கழுத்தை காமிப்பார். அந்த புகழ்ச்சோழ நாயனார் தான் இந்த புகழ்ச்சோழ நாயனார். நாயன்மார்கள் இத்தனை பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே சமகாலத்துல எதிரில பார்த்து பேசி அளவலாக இருக்காங்கிறதெல்லாம் படிக்கும்போது நல்லா இருந்திருக்கும்ல, அந்த காலத்துல நாம பிறந்திருந்தா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தப்பாமல் வருது. அடுத்ததா நரசிங்க முனையர்கள். இந்த நரசிங்க முனையரையரை நம்ம நல்ல ரொம்ப பரிச்சயமா எப்படி தெரியும் அப்படின்னா, எம்பிரான் தோழர், வன் தொண்டர், நம்பி ஆரூரன் சிறு குழந்தையா வாசல்ல தேரோட்டி விளையாடும் போது அந்த குழந்தையினுடைய அழகில் மயங்கி அவங்க அப்பா கிட்ட இந்த குழந்தைய நான் எடுத்து வளர்க்குறேன், எனக்கு தத்து கொடுங்க, உங்ககிட்டயும் வளருவான் என்கிட்டயும் வளருவான், காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வர்ற மாதிரி காலையில அரண்மனை வாசம் சாயங்காலம் இல்ல வாசம்னு சொல்லி சுந்தரர் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியா வளர்ந்ததுக்கு உண்டான முதல் காரணமாக விளங்கியவர் இந்த நரசிங்க முனையரையர். இந்த நரசிங்க முனையரையர்ங்கிறதுக்கு ஒரு சின்ன குறிப்பு கொடுக்கிறார். இவர் திருநாவலூரை சேர்ந்தவர். இந்த
முனையத்தரையர்ங்கிறது வந்து வம்சமா வர்ற குறுநில மன்னர்களுக்கு உண்டான மரபை குறிக்கும் பெயர், காரண பெயர். முனதரையர் என்பது மருவி முனையரையர்னு மாறி இருக்கு. சுந்தரமூர்த்தி நாயனாரை தன்னுடைய அபிமான புதல்வனாக ஸ்ரீகாரம் எடுத்து வளர்த்தவர். இவர் ஒரு பழக்கம் உண்டு. மாசம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ஊர் கூடி ஊருக்கே சாப்பாடு போட்டு அன்னதானம் செஞ்சு பொன் பொருள் எல்லாம் கொடுக்கக்கூடிய குணம் உண்டு இருக்கு. இந்த திருவாதிரை நட்சத்திரம் கூடிய நல்ல நாள்ல சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாள் இல்லையா? அந்த நாளில் சிவபெருமானை வழிபடுவது மிகச் சிறப்பு என்பதால் சிவாகமங்கள் அதே கூறுவதால் இந்த திருவாதிரை நாள் என்று நரசிங்க முனையரையர் எல்லாருக்கும் தானம் பண்ணுவார். ஒரு திருவாதிரை அப்போ அவர் தானம் பண்ணும்போது ஒருத்தர் வந்து நிக்கிறார். அவரை பார்த்தாலே யாருக்கும் பிடிக்கல. ஏன் அப்படின்னா அளவுக்கு மீறி காம வெறி பிடித்த ஒரு மனிதன்கிற மாதிரியான ஒரு வர்ணனை அவரை பத்தி. தூர்த்தரான, அதாவது சிவனடியார்னு சொல்லிடலாம். ஒழுக்கம் தவறியவனை என்ன சொல்லலாங்கிற ஒரு வார்த்தை, தூர்த்தன்கிற வார்த்தைய சேக்கிழார் பெருமான் உபயோகப்படுத்துறார். ஊர் தூத்துன்னு அந்த வார்த்தையோட அர்த்தம் இப்ப புரிஞ்சது. நாளைக்கு ஊர் தூத்துவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஊர் தூத்தும் அப்படின்னா அந்த தூர்த்தங்கிற வார்த்தையினுடைய தூத்தறதுங்கிறது உண்டான மூலச்சொல் தூர்த்தன். தூர்த்தன் அப்படின்னா ஒழுக்கம் தவறியவன், எந்த நிலையிலும் தன்னுடைய நல்ல விஷயங்களை செய்யாமல் மொத்தம் செய்யறது அத்தனை அபத்த காரியம்னு வச்சுக்கலாமே. அப்படியாக விஷயத்தை செய்பவன். அப்படியான ஒருத்தன் வந்து வரிசையில நிக்கிறான். எல்லாரும் ஒதுங்கி போயிடுறாங்க. ஐயோ இவன் போய் வரானே வரிசை இல்லைன்னு. ஆனாலும் நரசிங்க முனையரையர் அவன் மேல ஏதோ ஒரு இறக்கம் கூப்பிட்டு வச்சு, இனிமேலாவது நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி கூட ஒரு 300-400 பவுண்ட் சேர்த்து அள்ளி கொடுத்தாராம். எல்லாரும் உன்னை இளக்காரமா பாக்குறாங்க, எல்லாரும் உன்னை ரொம்ப இழிவா பாக்குறாங்க, நீ இதுக்கப்புறமாவது சிவநாமம் சொல்லி கொஞ்சம் கௌரவமா இரு அப்படின்னு. ஒரு மாதிரியா இருக்கும்ல, ஊரே இப்படி ஒதுக்கி தள்ளும் போது இந்த ஆள் மட்டும் கொஞ்சம் நம்மள மதிச்சு பேசுறாரு, அதுவும் ராஜாவே மதிச்சு பேசுறாருங்கிற போது ஒருவேளை திருந்த வாய்ப்பு இருக்கும் இல்லையா? ஆக இப்படி ஒரு மன்னர், இப்படி ஒரு தொண்டர், அவருக்கும் இன்முகத்தோடு தொண்டு புரிந்ததால் நரசிங்க முனையரையருக்கு இறுதியில் சிவபதவி கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது காம கொடூரனுக்கும் இரக்கம் காட்டியவர் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப அழகா சொல்லாடல் பண்ணியிருக்காரு. மெய்யடியான் நரசிங்க முனையரையருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அடுத்ததாக அதிபத்த நாயனார். ரொம்பவே அப்படியே சோழ தேசத்திலேயே சுத்திட்டு கொஞ்சோண்டு அப்படி நகர்ந்து, அதுவும் சோழ தேசம் தான், நகர்ந்து நாகப்பட்டினம் வரைக்கும் போயிருக்காரு சேக்கிழார் பெருமான். அதிபத்தர்ங்கிற பரத குலத்துல வந்த ஒரு சிவ தொண்டர். நாகப்பட்டினம் அப்போ ரொம்ப பெரிய துறைமுகம் இல்லையா? மீனுக்கு பதிலா நவரத்னங்களையும் கொடுத்து மீன் வாங்குவாங்களாம் அந்த ஊர்ல. வர்ணனை ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே பொண்ணு பொருள் எல்லாம் அப்படி குவிச்சு வச்சிருப்பாங்களாம். எடை போட்டு மீன் வாங்கும் போது பதிலுக்கு வந்து அப்படி நவரத்னம், பொண்ணு காசு, பொற்காசு, வெள்ளி காசு, இந்த என்கிட்ட கொஞ்சம் கூட மாணிக்க கல் இருக்கு, இந்த என்கிட்ட மரகத கல் இருக்கு அப்படின்னு கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க போல. அந்த மாதிரியான ஒரு செல்வ செழிப்பான துறைமுகம் சார்ந்த இடம் நாகப்பட்டினம். அதுல இந்த அதிபத்தர் தான் மீனவ தலைவர். ஊர் மொத்தமும் இவர்கிட்ட டெய்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் மீன் பிடிக்க போகும். நெய்தல் நிலம், அதனால மீன் பிடிக்க போறவங்க எப்பவுமே யார்கிட்டயாவது சொல்லிட்டு தான் செய்வாங்க. மீன் பிடிக்கிறவங்களுடைய இடுப்புல ஒரு கயிறை கட்டி அந்த கயிறை வந்து மச்சான் பிடிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா, தன் தங்கையை மணந்தவன் கடலுக்குள்ளே சென்று இருக்கிறான், அவனுக்கு ஒரு துயர் ஏற்பட்டால் அவனை பார்க்காமல் விட்டுவிட்டால் தன் தங்கையின் குடும்பம் மிக பெரும் துயரை சந்திக்கும்ங்கிறதுக்காக மச்சான் கையில கயிறை கொடுத்துட்டு கடலுக்குள்ள போகிற பழக்கம் இருந்தது அந்த காலத்துல அப்படிங்கிறது குறிப்பா 2-3 இடங்கள்ல படிச்சிருக்கேன். ஆக ஊர் மொத்தமே இவர்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யும்.
அன்னன்னைக்கு பிடிக்கிற மீனை கொண்டு வந்து மொத்தமா இவர் கண் முன்னாடி ஒரு வார்த்தை காமிச்சிட்டு போய் சந்தைப்படுத்துறது அவங்களுடைய பழக்கம். அதிபத்தரும் தன்னுடைய நித்திய சிவ பூஜையை முடிச்சிட்டு வலை வீசி பிடிக்க போவார். இவர் எப்ப போனாலும் இவரோட ஒரு சில படைகள், அதாவது படைகள்ல ஒரு குரூப்பா போவாங்க பெரிய படகுல. அதிபத்தர் எப்பவுமே முதல் மீனை சுவாமிக்கு விட்டுருவாரு. எத்தனை மீன் கிடைச்சாலும் முதல் மீன் சுவாமிக்கு. இப்படியே போயிட்டு இருக்கு. இம்மீன் எம்பெருமானுக்காகுக, இம்மீன் எம்பெருமானுக்காகுகன்னு சொல்லி சொல்லி தூக்கி கடலை போட்டுருவாராம் கிடைச்ச முதல் மீன். சுவாமி பார்த்துட்டே இருக்காரு, இவன் என்ன ரொம்ப சமத்தா அப்படியே ரொம்ப டெய்லி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானு, இவனை கொஞ்ச நாளைக்கு என்னன்னு கேட்போம் சொல்லிட்டு கொஞ்ச நாளா அப்படியே கொத்து கொத்தா மீன் கிடைக்காம ஒவ்வொரு மீன் மட்டுமே கிடைச்சதான். ஒரு நாள் முழுக்க வலை போட்டாலும் ஒன்னே ஒண்ணுதான் கிடைக்கும். அதுவும் கடைசியில அந்தி சாயிர நேரத்துல வீட்டுக்கு திரும்ப நேரத்துல அந்த ஒன்னையை தூக்கி கொடுத்துருவாரு. கொஞ்ச நாளைக்கு ஏற்கனவே சம்பாதிச்ச காசு வீட்டுல இருந்ததுனால இவர் பிடிக்கிற அந்த ஒத்த மீனையும் விட்டுருவாரு. வீட்டுக்கு வந்து என்னங்க எனக்கு ஏதாவது கிடைச்சதா, இல்லம்மா ஒரு மீன் தான் கிடைச்சது, நான் என் சுவாமிக்கு விட்டுட்டேன். அப்படியா, சரி என்ன சமைச்சிருக்கியோ, சரி போடு, சோறு சாப்பிடுறேன். இப்படியே போக போக குந்தி தின்றால் குன்றும் வாழும்னு சொல்லுவாங்க இல்லையா? வருமானமே இல்லாம செலவு மட்டும் இருந்துட்டே இருந்தா எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் காசு குறையதான் செய்யும் இல்லைங்களா? ஆக இப்படியே போகும்போது ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா செல்வம் தேஞ்சு 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 குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் அரை வயிறு கால் வயிறு கஞ்சி, அதுவும் கடந்து ரொம்ப மோசமா போய் மொத்தமா பட்டினி. வீட்டம்மா சொல்லுது, என்னங்க 2-3 நாளா குழந்தைங்க அரை வயிறும் கால் வயிறுமா கஞ்சி குடிச்சிட்டு இருந்தாங்க, நேத்தில இருந்து அதுவும் கிடையாது. குடிக்கிற தண்ணி எடுத்து ஒரு டம்ளர் அரை டம்ளர் குடிச்சிட்டு வெறும் வயிற்றோட சுருண்டு படுத்திருக்காங்க. நம்ம சரி பெரியவங்க பொறுத்துக்கலாம், குழந்தைங்க எப்படி பொறுக்கும்? இன்னைக்காவது எதையாவது தயவு செய்து மீனை பிடிச்சிட்டு வாங்க. அவர் கிளம்பும் போது நல்ல புத்தியோட தான் கிளம்புவாரு. இன்னைக்கு எப்படியாவது சுவாமி கிட்டக்க வேண்டிக்கிட்டு நிறைய மீன் கிடைச்சு அதுல ஒண்ண விட்டுறணும்னு வேண்டிட்டு தான் போறாரு. முழுக்க வலை போடுறாரு, ஒண்ணுமே கிடைக்கல. அந்தி சாயிர நேரம் வந்தாச்சு. இதுக்கு மேல நடுப்படல இருந்துட்டு கரை திரும்புறது கஷ்டம். சரி காலகாலத்துல கரை திரும்புவோம்னு சொல்லி ஒரே ஒரு தடவை வலைய வீசிட்டு அத்தோட நம்ம திரும்பிடுவோம் கரைக்குன்னு சொல்லிட்டு வலைய வீசி போடுறாங்க. கூட இருக்கிறவங்க எல்லாரும் ஏதோ கனமா மாட்டிருக்குங்கிற சந்தோஷத்துல ரொம்ப உற்சாகமா அண்ணன் அவங்களுக்குள்ள அவங்க தலைவனை கூப்பிட்டுப்பாங்களே, இந்த மாதிரி ஏதோ அதிபத்திர ஏதோ மாட்டி இருக்கு, ஏதோ பெருசா வந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி, ரொம்ப நாளா எதுவுமே கிடைக்காம இருந்தது, இன்னைக்கு இதாவது கிடைச்சதுன்னு சொல்லி இழுக்க 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 கனம் அதிகமாகுது. சூரியன் இறங்கி வந்த அந்த சன்செட்டுக்குன்னு ஒரு தகதகப்பு இருக்கும் இல்லையா, அந்த பொன் மின்ற கலர்ல இருக்கிற மீன், உடம்பு முழுக்க நவரத்னம் பதித்த மீன், தங்க மீனுக்கு மேல நவரத்னம் மேல ரூபி, எமரால்டு, கோபால் எல்லாமே, எல்லா விதமான டைமண்டு, ஐகேட்டுன்னு சொல்லுவாங்க புஷ்பராகம், அந்த மாதிரி. கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பயங்கர சந்தோஷம். கொண்டு போய் அரண்மனையில கொடுத்தா செம்ம காசு வரும், கொஞ்சம் லைஃப் செட்டில்டு. நம்ம அதிபத்தர் பார்த்தார், ஆஹா எப்பேற்பட்ட பாக்கியம். எங்க இன்னைக்கு சிவபிரானுக்கு ஒரு மீன் கூட கொடுக்க முடியாம போயிடுமோன்னு பயந்தேன். நல்ல வேளை என் பக்திக்காக இறங்கி எனக்காக ஒரு மீன் கொடுத்திய. இம்மீனும் எம்பெருமானுக்காகன்னு மீனத்துக்கு தவக்கணும் உள்ள போட்ட மீன் மறைஞ்சு போச்சு. சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ நாங்க என்னையா தப்பு பண்ணோம், ஏன்யா இதெல்லாம் பண்ற, போச்சா. அவருக்கு அதை பத்தி கவலையே இல்லை, சந்தோஷமா சுவாமிக்கு இன்னைக்கு அர்ப்பணம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த கண்ணீர் பெருக்கோட இருக்கும்போது எம்பெருமான் ரிஷப வாகனத்துல காட்சி கொடுத்து சுவாமியை தன்னுடைய இன்னருளால் ஆட்கொண்டார் அப்படின்னு அழகா சொல்லி முடிக்கிறார். விரிதிரை சூழ் கடல் நாகை அதிபத்தருக்கு அடியேன். அதிபத்தருக்கெல்லாம் அடியார்க்கும் அடியேன் போடல, ஏன்னா அவரை மாதிரியான இன்னொருத்தர் வரலாம்னு சுந்தரருக்கு தோணலையோ என்னவோ. இந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அதையும் கூட நான் சுவாமிக்கே கொடுக்குறேன்னு சொல்ற அளவுக்கு மனசுல செம்மையோட யாரும் இதுக்கப்புறம் இருப்பாங்களான்னு அவருக்கு தோணலன்னு நினைக்கிறேன்.
விரிகரை சூழ் கடல் நாகை அதிபத்தருக்கு அடியேன் அப்படின்னு சொல்லி அழகா முடிக்கிறார். ஆக இன்று கணநாதர், புகழ்ச்சோழ நாயனார், நரசிங்க முனையரையர், பொய்யடிமை இல்லா புலவர் ஆகிய இந்த 5 நாயன்மார்களுடைய கதையை இதுக்கப்புறம் எல்லாம் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதா தான் இருக்கு. அதெல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் கவலையா இருக்கு. ஐயோ, எல்லாருக்கும் குட்டி குட்டியா இருக்கே கதை, சீக்கிரம் முடிய போதோ அப்படின்னு. முந்தியெல்லாம் அந்த படம் எல்லாம் இருந்தா, எனக்கு முதல்ல திருவிளையாடல் புராணம் பார்க்கும்போது இந்த படம் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும், ஐயோ இந்த படம் முடிஞ்சிருமா, ஐயோ இதுக்கப்புறம் இந்த படம் வராதான்னு. அப்புறமா டிவியில நிறைய தடவை போடுவாங்க, அதெல்லாம் புரியல. ஃபர்ஸ்ட் கலர்ல அந்த திருவிளையாடல் புராணம் பார்க்கும்போது சுவாமி இப்படிதான் இருப்பாரா, அது ஐயோ அந்த படம் முடிஞ்சிருமா அப்படின்னு அதே மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இப்போ வருது. இவ்வளோ பெரிய புக்ல இன்னும் கொஞ்சோண்டுதான், இவ்வளவுதான் பேஜஸ் தான் பாக்கி இருக்கு. 48 நாயன்மார்களை பார்த்துட்டோம், இன்னும் கொஞ்சம் பேர் தான் பாக்கி. வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சிறக்க, முறை அரசு செய்க குறைவில்லாது வல்வாழ, நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம், ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானிதன் அணங்கு வாழ்க, மாறில்லா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.